அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ செகண்ட் இயர் third semester. Okay, today topic quartile deviation, QD. Today topic enna quartile deviation means that is formula Q3 minus Q1 divided by 2. QD quartile deviation நம்ம ஷார்ட் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா QD அப்படின்னு நம்ம சொல்லலாம். QD is equal to என்ன அப்படின்னா Q3 minus Q1 divided by 2. இதை தான் என்ன சொல்றாங்க பாருங்க, quartile deviation is half of the difference between the first and third quartiles. Hence it is called as semi-interquartile range. QD is equal to, QD is the observation of among the quartile Q1, Q3, Q2, Q3. The range Q3 minus Q1. Hence Q3 minus Q1 is called interquartile range. Q3 minus Q1 என்றதுனா interquartile range and Q3 minus Q1 by 2 semi interquartile range அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன சொல்றாங்க, QD is equal quartile deviation அப்படின்னா Q3 minus Q1 divided by 2 அப்படின்னா இதனுடைய அப்சர்வேஷன் வந்து நம்ம ரேஞ்ச் வந்து இதனுடைய ரேஞ்ச் என்னன்னா Q3 minus Q1. அது Q3 minus Q1ன்றது என்ன அப்படின்னா இன்டர் குவார்டில். அதை 2ஆல் டிவைட் பண்ண பாதி சொல்கிறோம்ல, அது பாதி, அது செமி இன்டர் குவார்டல் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டல் டீவியேஷன் இஸ் ஃபார்முலா இதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். Q3 minus Q1 divided by Q3 plus Q1, தட் இஸ் இந்த ஃபார்முலா. இதுதான் முக்கியமானது, இந்த குவார்டல் டீவியேஷன் என்னன்னா ஃபார்முலா. சரியா, ரைட், ஓகே. அப்போ குவார்டல் டீவியேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கு ஒன்றா குவார்டல் டீவியேஷனுக்கு ஒன்று கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டல் டீவியேஷன் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ 2 மார்க்கில் கண்டிப்பாக அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ மீன் பை குவார்டல் டீவியேஷன்? ஃபைண்ட் தி குவார்டல் டீவியேஷன் ஃபார் தி ஃபாலோவிங் டேட்டா. அப்போ என்ன அர்த்தம், இந்த டேட்டாவுக்கு நான் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, குவார்டல் டீவியேஷனை ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுறோம், கிவன் வேல்யூஸ் ஆஃப் அசெண்டிங் ஆர்டர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கிற வேல்யூஸ் நான் என்ன பண்ணுறேன், ஏறு வரிசையில் நான் எழுதுறேன், அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறேன். பொசிஷன் ஆஃப் Q1 இஸ், ஏன்னா நமக்கு குவார்டல் டீவியேஷன் அர்த்தம் QD. அப்போ QD இஸ் ஈக்குவல் டு Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2. அப்போ Q1 என்ன நமக்கு வேணும் இல்லை, அதான் நம்ம சொல்கிறோம். பொசிஷன் ஆஃப் Q1 இஸ் n+1 டிவைட் பை 4. அப்போ கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வந்து n இஸ் ஈக்குவல் டு என்ன, n வந்து 10. அப்போ 10+1 டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 2.75. அப்போ Q1 இஸ் ஈக்குவல் டு 2.2 செகண்டு, நெக்ஸ்ட் 0.7 செகண்டில் என்ன வரணும், தேர்டு மைனஸ் 2. அப்போ தேர்டு வேல்யூஸ் அண்ட் மைனஸ் என்னது செகண்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். தேர்ட் மைனஸ் என்னது செகண்ட் வேல்யூ. அப்போது இங்கே செகண்ட் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். செகண்ட் வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்குதுன்னா 391, தட் இஸ் 391, 0.75 செகண்ட். அப்புறம் தேர்டு வேல்யூ எனக்கு என்ன இருக்குதுன்னா 407. அப்போ 407 மைனஸ் 391. ஸோ இப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இங்கே 403 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பொசிஷன் ஆஃப் Q3 3 ஆஃப் n+1. ஏன்னா இது நம்ம வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ் தான் நம்ம பார்க்குறோம். இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், n+1 டிவைட் பை 4 அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ 3 இன்ட்டு, அப்போ n+1ஓட வேல்யூ நம்ம என்ன n+1 டிவைட் பை 4ஓட வேல்யூ 3 இன்ட்டு 2.75. ஸோ இது வேல்யூ இஸ் 8.25. அப்போ 8 வேல்யூ 0.25. அப்போ 8 என்ன வரணுங்க, 9 மைனஸ் 8. அப்போ 9 மைனஸ் 8 அப்படின்னா இங்கே 9th வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்க. கொடுத்துருக்கிறதுல மொத்தம் என்ன, 9th வேல்யூ வந்து இதுதான். அப்போ 1490. அப்போ 1490 மைனஸ் என்னது 777. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ எனக்கு Q3 எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுதான் எனக்கு கிடைக்கும். சரியா, அப்போ ஃபார்முலா QD இஸ் ஈக்குவல் டு Q3 மைனஸ் Q1. ஸோ சால்வ் பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் வந்து குவார்டல் டீவியேஷன் வேல்யூ வந்து 276 எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், வீக்லி வேஜஸ் ஆஃப் லேபர்ஸ் ஆர் கிவன் பிலோ, கால்குலேட் QD அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப். என்ன கேட்குறாங்க, QD கண்டுபிடி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொடுக்கும்போது தெரியுது, கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கும்போது என்ன ஊற்றுறாங்க, வேலையில் ஒரு என்ன ஊற்றுறாங்க, வாரத்தை வந்து 5 நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க.
இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது என்னென்னா டிஸ்கிரீட் சீரிஸ் தான் அப்படின்றது நம்ம ஞாபகம் வரணும். இப்போ இந்த முன்னாடி கொடுத்ததுல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வெறுமே சிங்கிள் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் டேட்டா வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிங்கிள் டேட்டா கொடுத்ததால இது இண்டிவிஜுவல் சீரிஸ் நம்ம சொல்றோம். ஆனால் இங்கே நம்ம அந்த மாதிரி கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்க, என்ன கொடுக்குறாங்க, ஸோ ரேஞ்சும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஞ்சும் சேர்ந்து கொடுத்துருதால கண்டிப்பாக இது என்ன டிஸ்கிரீட் சீரிஸ் தான். ஸோ அப்போ அது என்னன்னா ஃபார்முலா நம்ம பார்க்கணும். அப்போ டிஸ்கிரீட் சீரிஸ்னாலும் இண்டிவிஜுவல் சீரிஸ்னா n+1/4 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஸோ கொடுத்துருக்கிற முதல்ல டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ அவன் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து இது நம்ம ஃபஸ்ட் எழுதிட்டோமா, நம்பர் ஆஃப் வீக்ஸ் எழுதிட்டோமா, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, ஏன்னா ஃப்ரீக்வன்சி வருது இல்லை, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 5 கூட 8 5, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் 8 கூட 13 கூட 21 கூட்டு 34. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி வந்தீங்கன்னா வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னா 52 நமக்கு கிடைக்கும். அப்போ Q3 = 52 + 1/4 13.25 அர்த்தம். 13.25. அப்போ 13.25 13th வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 0.25 13 எங்கன்னா வரணும் 14th - 13th. அப்போ ஸோ இதோட வேல்யூ வந்து Q1 = என்ன வரும் எனக்கு அப்படின்னா 250 அப்படின்னு நமக்கு வரும். Q1 = என்ன வரும் 250. அப்போ பொசிஷன் ஆஃப் Q3 இஸ், அப்போ பொசிஷன் ஆஃப் Q3னா 3 of n+1. ஸோ மல்டிபிள் பண்ண 39. அப்போ 39th வேல்யூ 0.7, 40th - 39th. ஸோ இதனோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 125. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QDயோட இது பாருங்க, என்ன முதல்ல கண்டுபிடிக்கணும்னா 1 QD. அப்போ குவார்டர் டீவியேஷன் சரியா. அப்போ QDs நம்ம சொல்லணும்னா QD ஃபார்முலா Q3 - Q1/2 வேல்யூஸ் இது. அதுக்கப்புறம் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QDயோட வேல்யூ வந்து என்ன பண்ண இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, ரிசல்ட் நமக்கு 0.33 நமக்கு கிடைக்கும். சரியா, ரைட். இது இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா கண்டினியூஸ் சீரீஸு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த கண்டினியூஸ் சீரீஸ் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்கல்ல கண்டினியூஸ். ஸோ அப்போ கண்டினியூஸ் சீரீஸ் உண்டான ஃபார்முலா என்ன, நம்ம n/4 யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சரி பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்குற டேட்டா எக்ஸ்ன்னு எழுதிட்டேன், எக்ஸு ஃப்ரீக்வன்சின்னு அதை ஃபுல்லாக எழுதிட்டேன். ட்ரூ கிளாஸ் இது நல்லா ட்ரூ கிளாஸ் இன்டர்வல்னால் என்ன பண்ணோம், இது ஒரு 1 ஸ்டெப் முன்னாடி இதுலேருந்து 350.5 அப்படின்னா இங்கே ஒன்று என்ன பண்ணேன் 500.5. ஸோ அப்போ அந்த மாதிரி இங்கே முன்னாடி இது அதுக்கப்புறம் கொஞ்சம் 0.5. இதான் இந்த ட்ரூ கிளாஸ் இருக்குது. ரீசன் இருக்குது, இப்போ அதெல்லாம் டைம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே 351 அப்படின்னா 350.5, இங்கே 501ன்னா 500.5, இங்கே என்ன வரும் 651ன்னா 650.5, அதேமாதிரி 801 அப்படின்னா 800.5 அப்படி நம்ம எழுதுனா நமக்கு போதுமானது. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது என்னது 48 இங்கே கொடுத்துருக்குறோம். அது கூட இந்த 108 இதுக்கு ஆட் பண்ண எவ்வளோ 270 வரும். அது கூட இதை நீ ஆட் பண்ண 350 325. ஸோ அப்போ இதுவும் கூட மீட்டு என்ன பண்ண இதை ஆட் பண்ண இதை ஆட் பண்ணோன்னா எவ்வளோ 400 வரும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இது எல்லாமே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்க டேபிள் வந்து எக்ஸ் போட்டோம், எஃப் போட்டிருக்கிறோம், ட்ரூ கிளாஸ் ஃபைன் பண்ணிட்டோம், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை ஃபைன் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குவார்டர் டீவியேஷனை ஃபைன் பண்ணணும். குவார்டர் டீவியேஷன் நம்ம ஃபார்முலா பாருங்கள், n/4. ஏன் இது வந்து கண்டினியூஸ் சீரிஸு. n/4 = 100. அப்போ Q1 கிளாஸ் அப்போ 100 இங்கே எங்கே வரும் பாருங்கள், 48க்கு அப்புறம் தான் 100 வரும். அப்போ ஸோ இதுதான் நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும் Q1. சரியா. அப்போ Q1 கிளாஸ் = 500.5 to என்னது 650.5. அப்போ L1ன்றது என்னது, இதுதான் L1. எஃப் ஃப்ரீக்வன்சின்றது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சி 199. சரியா. அப்போ I1 = இதனுடைய டிஃப்ரென்ஸு 650 - 500 = 150. ஸோ அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்போ இதுக்கு முன்னாடி இது CF1 வேல்யூ வந்து 48. இது எல்லாத்தையும் எடுத்து வந்து என்ன பண்ணுங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. L1ஓட வேல்யூ வந்து ஸோ இது இங்கே I1ஓட வேல்யூ 150, n/400, CF 48 / 189. ஸோ அப்போ இது நீங்கள் இதை வந்து என்ன பண்ண 100ல் 48 போச்சுன்னா மீதி 52 இருக்கும். இதை மல்டிபிள் பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணிட்டேன்னா ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும் 41.25 கிடைக்கும். ஆட் பண்ணுறப்ப 54177 கிடைக்கும்.
அப்போ Q3யோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்னன்னா Q3 ஃபைன் பண்ணணும். அப்போ Q3 இஸ் ஈக்குவல் டு Q3 3n/4. அப்போ 300 எங்கே இருக்கும், இது அங்கே வாங்க. 300 வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே 300னா நியர்பை இது இங்கே வரும். அப்போ 300 இதுதான். 300ல் இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இங்கே இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இந்த 88. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது வேல்யூலாம் பார்த்துக்குங்க. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா அந்த Q3 கிளாஸ் 650.5 800.5. ஸோ அப்போ L3 இஸ் ஈக்குவல் டு L3னா லோயர், இங்கே ஃப்ரீக்வன்சி என்னது 88, I3யோட வேல்யூ 150, CF குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி F3 இஸ் ஈக்குவல் டு 217. ஸோ அப்போ L3யோட வேல்யூ போடுங்க, I3யோட வேல்யூ போடுங்க, இதனோட வேல்யூ போடு, இந்த F3யோட வேல்யூ 88. ஸோ இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறப்ப எனக்கு 107.39 வரும். இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு Q3யோட வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபார்முலா குவார்டர் டிவியேஷன் ஃபார்முலா நமக்கு இதுதான். அப்போ அந்த குவார்டர் டிவியேஷன் ஃபார்முலாவில் இங்கே கிடைச்சிருக்கிற வேல்யூயும் இங்கே கிடைச்சிருக்கிற வேல்யூயும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணி ஆன்சர் நம்ம சொல்கிறோம். ஆன்சர் அப்போ QD இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா 108.06 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து என்னன்னா இந்த சம்முக்கு உண்டான கொஸ்டின். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து மீன் டீவியேஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம், மீன் டீவியேஷன் ஆர் ஆவரேஜ் டீவியேஷன். மீன் டீவியேஷனாலும் ஆவரேஜ் டீவியேஷனாலும் ஒன்று தான். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, மீன் டீவியேஷன் இஸ் தி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி அப்சல்யூட் டீவியேஷன் ஆஃப் தி வேல்யூ அபவுட் தேர் அரித்மெட்டிக் மீன் மீடியன் மோட். சரியா, அப்போ மீன் டீவியேஷன்னா என்ன பண்ணணும், இதுதான் அப்படின்ற விளக்கம் உங்களுக்கு தெரியணும். சரியா, அப்போ இப்போ பாருங்க, இப்போ நம்ம மீன் டீவியேஷன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் பார். மீன்னாலே நம்ம அப்படி தான் சொல்லுவோம், எக்ஸ் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் இங்கே நம்ம மீன் டீவியேஷன் ஈஸி அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். சரியா, ரைட். அப்போது மீன் டீவியேஷன் என்ன அர்த்தம், மீன்னா நான் சராசரி, அதானே அரித்மெட்டிக் மீன்னா சராசரி. அது என்ன சொல்கிறாங்க, சராசரி அந்த மீடியன் மோடு இதில் இருந்து அந்த மதிப்புகளுக்கு இடையே உள்ள அப்சல்யூட் டீவியேஷனுடைய கூட்டு சராசரி தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீன் டீவியேஷன் சொல்கிறோம். சரியா, அப்போ என்ன சொல்கிறாங்க, மீடியன் மோடு இதில் இருந்து இந்த மதிப்புகளுக்கு இடையே இருக்கிற தனி மதிப்பு இருக்குதுல்ல, அது அப்சல்யூட் டீவியேஷன் இருக்குது இல்லையா. அப்சல்யூட் டீவியேஷன் இருக்குது, அந்த அப்சல்யூட் டீவியேஷன் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மீன் டீவியேஷன் நம்ம சொல்கிறோம். சரியா, அதுதான் இங்கே மீன் டீவியேஷன் அப்படி. அதுதான் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் மீன் டீவியேஷன் அப்படி இஸ் தி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் இது அப்சல்யூட்லி டீவியேஷன் ஆஃப் தி எதுக்கு அந்த அரித்மெட்டிக் மீன் மீடியன் மோட் அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து ஃபார்முலாவுக்கு வாங்க. ஃபார்முலா என்ன சொல்லுது, அப்சல்யூட் மீன் டீவியேஷன் அபவுட் மீன். பாருங்க, அபவுட் மீன் இண்டிவிஜுவல் சீரிஸ் இருந்தால் இந்த சம்மேஷன் x மைனஸ் எக்ஸ் பார் தான் ஃபார்முலா. குரூப்டு டேட்டா வந்தால் குரூப்டு டேட்டா ஃப்ரீக்வன்சி எஃப் வரும், சம்மேஷன் எஃப் மாடுலஸ் ஆஃப் டி அப்படின்னு. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீன் அப்படின்னா எம்டி டிவைடட் பை மீன் அப்படின்னு. எம்டி டிவைடட் பை மீன்ன்றது தான் எம்டின்றது சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார். சப்போஸ் மீடியன் இருந்தால் அங்கே என்ன வரும், மீடியன். மோடு இருந்தால் அங்கே என்ன வரும், மோடு. அதுதான் சொல்லியிருப்பாங்க பாரு. அப்சல்யூட் மீன் டீவியேஷன் அப்போ இண்டிவிஜுவல் சீரிஸாக இருந்தால் என்ன ஃபார்முலா, சம்மேஷன் மாடுலஸ் டி டிவைடட் பை என். குரூப் டேட்டாவாக இருந்தால் சம்மேஷன் எஃப் மாடுலஸ் டி டிவைடட் பை என். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எம்டி அபவுட் மீடியன் இஸ் ஈக்குவல் டு இதான் ஃபார்முலா. அப்போ சிக்மா எம்னு அர்த்தம் மீன் டீவியேஷன் எது மீடியனோட மீன் டீவியேஷன். சரியா, அப்போ சொல்லலாம். அப்போ இங்கே அப்சல்யூட் மீன் டீவியேஷன் அபவுட் மோட் இசட். அப்போ மோட் இசட்டுக்கு என்ன வருதுன்னு பாரு. அப்போ மோட் இசட் அப்புறம் மோட் ஆஃப் இசட். சரியா, அப்போ மோட் ஆஃப் இசட்டுக்கு இதான் இண்டிவிஜுவல் சீரிஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் இங்கே எம்டி டிவைடட் பை 4. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எம்டி டிவைடட் பை மீடியன். அதே மாதிரி
எம்டி டிவைடட் பை என்னது மோடு அப்படின்றது நம்ம இதில் எல்லாமே இதுதான். எம்டி டிவைடட் பை மோட், எம்டி டிவைடட் பை மீடியன், எம்டி டிவைடட் பை என்னது மீடியன் மீன். சரி, இங்கே டெல்டான்னு போட்டல, அந்த டெல்டான்றது என்ன அப்படின்னா மீன் டிவியேஷன் அபவுட் மீன். சரியா, இங்கே டெல்டா எம்னா மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன். ஸோ இப்போ இதுக்கு உண்டான விளக்கம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணுவீங்க. இங்கே பாருங்க, மீண்டும் நான் சொல்கிறேன். மீன் டேவியேஷன் உண்டான டெஃபினிஷன், மீன் டேவியேஷன் உண்டான அப்சல்யூட் மீன் வேல்யூ ஆஃப் டீவியேஷன் அபவுட் மீன், அப்சல்யூட் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன், அப்சல்யூட் மீன் டீவியேஷன் அபவுட் மோட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது ப்ராப்ளம் பார்க்கலாமா? ப்ராப்ளம் பாருங்க. சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரிலேட்டட் டு மீன் டீவியேஷன். அப்போ பார்க்கும்போது இண்டிவிஜுவல் சீரிஸ் இது சொல்லணும் அவசியமே கிடையாது. கொஸ்டின் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், எழுதணும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இப்போ மார்க்ஸ் அப்டைன்டு பை 10 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் வேர் ஃபாலோஸ். ஃபைண்ட் தி மீன் டீவியேஷன் அபவுட் தி மீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி மீன் டீவியேஷன். அப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவே நம்ம பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பாக இது என்ன அப்படின்னா இது வந்து என்ன இண்டிவிஜுவல் சீரிஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இண்டிவிஜுவல் சீரிஸ் மார்க் என்ன பண்ண ஃபுல்லாக எழுது, கொடுத்துருக்கிற மார்க்கு மொத்தமாக இங்கே எழுது. அப்போ மாடுலஸ் ஆஃப் டி ஃபார்முலா என்ன நமக்கு அப்படின்னா மீன் டீவியேஷன் அப்படின்னா ஃபார்முலா வருது பாருங்க, இதுதான் ஃபார்முலா. சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் டி டிவைடட் பை என்னது என், ஃபார்முலா அதுதான் என். அப்போ இங்கே நமக்கு டி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் நமக்கு வேணுன்றதை தான் நம்ம இந்த டேபிள் போடுறோம். சரியா, ரைட், ஓகே. அப்போ சார் இங்கே எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பார்ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு மீன் சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். சம்மேஷன் எக்ஸ்ன்றது 740 டிவைடட் பை 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வேல்யூ வந்து இந்த 74. அப்போது இங்கே நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த இடத்துல இங்கே எப்படி வரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 70 மைனஸ் 74, எக்ஸ் பாரோட வேல்யூனா 74. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் தானே, அப்போ மாடுலஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4. அதுதான் இங்கே. சரியா, அதே மாதிரி இந்த இடத்துக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் தானே, எக்ஸ்ன்றது என்னது 65 மைனஸ் இங்கே 74. அப்போ 74 இதனுடைய வேல்யூ என்ன, அப்போ மாடுலஸ் தட் இஸ், அப்போ மாடுலஸ் ஆஃப் அதுதான் இங்கே எழுதுறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் இதனுடைய வேல்யூ வந்து என்ன வரும் -9. ஸோ அப்போ -9 தட் இஸ் 9. இப்போ சப்போஸ் இங்கே வாங்க, இது சரியாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோமா. மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ என்னது 73 மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ 74. அப்போ தட் இஸ் -1. -1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது நம்ம அங்கே பார்த்துக்கணும். சரியா, ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா மாடுலஸ் 86 மைனஸ் 74 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா -12. தட் இஸ் 12 அப்படின்றது நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ அந்த மாதிரி இங்கே எழுதுகிறோம். இதுதான் முதல்ல எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் நம்ம இங்கே எழுதுகிறோம். அப்போ மீன் டீவியேஷன், அப்போ மீன் டீவியேஷன் உண்டான ஃபார்முலா அப்போ மீன் டீவியேஷன் அபவுட் மீன் மாடு சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை என், வேல்யூஸ் வந்து 56. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சிக்மா எம்டி டிவைடட் பை மீன். எம்டின்றது என்னது சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார், சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார். அப்போ சிக்மாவோட வேல்யூ 5.6 டிவைடட் பை 74 தட் இஸ் என்னது 0.0756 அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரீட் சீரிஸில் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்மளே தான் என்ன பண்ணணும், அதை ஃபைன் பண்ணணும். கால்குலேட் தி மீன் டீவியேஷன் அபவுட் தி மீன் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கிற டேட்டா இது என்ன அப்படின்னா இது வந்து டிஸ்கிரீட் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ டிஸ்கிரீட் உண்டான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா மீன் டீவியேஷன், அப்போ சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை என். அப்போ இதில் நமக்கு என்ன வேணும்னா எஃப் வேணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணும், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுற மாதிரி வேணும். இதுக்கு இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம். விளக்கம் புரியுதா பாரு. இப்போ
எக்ஸ்ன்றது கொடுத்துருக்குறாங்க, எஃப்ன்றது அவங்க கொடுத்துருக்குறாங்க. டின்றது என்ன சார் அப்படின்னா, டின்றது எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை என்னது ஐ, சரியா? எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ்ன்றது என்னது இதுதான், எக்ஸ்ன்றது இது. அப்போ ஏன்றது நான் என்ன பண்ணுறேன், அஷ்யூம்டு நானாக என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், ஏ நான் எடுத்துக்கிறேன், சரியா? அப்போ ஐன்றது இங்கே என்ன அப்படின்னா 10 டிஃப்ரென்ஸ், 10 அது பாரு 45 to 50, 55 to 65. ஸோ அந்த மாதிரி 10 வருது அப்படின்றது நம்ம இங்கே உங்களுக்கு தெரியும், சரியா? சரி, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபார்முலா, மீன் டீவியேஷன் என்னன்னா ஃபார்முலா இதுதான். எனக்கு என்ன வேணும், சம்மேஷன் எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எனக்கு வேணும். அதுக்கு உண்டான டேபிள் தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ரைட், ஓகே. அடுத்தது ஃபார்முலா என்ன, டி சிக்வல்ட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை ஐ. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபைன் பண்ணுவோமா, எக்ஸ்ன்றது 5 மைனஸ் என்னது இது வந்து என்னது ஏன்றது அசியூம் நானாக அசியூம் பண்ணியிருக்கேன் 35. அப்போ 35 டிவைட் பை என்னது 10, தட் இஸ் மைனஸ் 30 டிவைட் பை 10 இஸ் ஈக்குவல் டு -3. இதை வந்துருச்சா? சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் எடுத்துக்கிறேன், இதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலான்னா டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை ஐ. அப்போ எக்ஸ்ன்றது இங்கே என்ன வேல்யூ 55 மைனஸ் 35 டிவைட் பை 10, தட் இஸ் என்ன வரும் 20 டிவைட் பை 10. அடிச்சா இது வேல்யூ வந்து 2. இது வந்துச்சா? ரைட், ஓகே. அந்த மாதிரி தான் நம்ம இங்கே போடணும், சரியா? ரைட். அப்போ இது பேர் என்னது டி, இது பேர் மொத்தத்தையும் நம்ம என்ன சொல்லிடுறோம், டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், சரியா? ரைட். இதுதான் வந்து என்னது ஏ. இதுதான் நம்ம இங்கே எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ அப்போ அது எஃப்டின்றது வந்து என்னென்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும்னா எனக்கு இது கிடைக்கும், சரியா? இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு வேல்யூ வந்து என்னது 0 அப்படின்றது எனக்கு கிடைக்கும், சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 × 1 = 3. இங்கே என்ன வரும் 7 × 3 = அது -21. அதான் எஃப்டி. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ்ன்றது வருது, எக்ஸ் பார்ன்றது என்ன அப்படின்னா மீன் டீவியேஷன் அப்படின்னு அர்த்தம். மீன் டீவியேஷன் எக்ஸ் பார் = எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து என்ன ஆகுது 29. பாருங்க, எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து என்ன ஆகுது 29. அப்போ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இந்த எல்லாம் இது எக்ஸ் பார் = இந்த ஃபார்முலா, இல்லாட்டி எக்ஸ் ஏ = 35, எக்ஸ் பார் = 29, இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும். அப்போ தான் இது நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னா இந்த சப்போஸ் இந்த இதுக்கு எடுத்துக்குமே, அப்போ எக்ஸோட வேல்யூனா 55 மைனஸ் எக்ஸ் பார்ன்றது 29, தட் இஸ் 26 அப்படின்றது நமக்கு தெரியணும், சரியா? ஓகே. அதே மாதிரி நம்ம இந்த ஒவ்வொரு சம்ஸுமே நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கணும், சரியா? இப்போ பாரு, இப்போ ஃபுல் சம்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. ஏ தான் இந்த 35 தான் ஏ அசியூம்டு மீனு. டி = எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை ஐஏ. ஏ = 35, ஐன்றது என்னது 10, எக்ஸ் பாரோட வேல்யூ தான் என்னது 29. ஸோ அப்போது இது தட் இஸ் என்னது எக்ஸ் பார். அப்போ மீன் டீவியேஷன் சம்மேஷன் எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைட் பை என்னு. அவங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து என்னது 800 தான் நான் என்ன பண்ணுறேன் இங்கே போட்டிருக்கிறேன், டிவைட் பை என்னன்றது என்னது 50, என்னன்றது என்னது 50. அதாவது ஃப்ரீக்வன்சி வருது 50. ஸோ இது வேல்யூ வந்து என்ன 16. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீன் எம்டி டிவைடட் பை மீன். அப்போ எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம், 16 டிவைடட் பை 29, தட் இஸ் 0.5516. இதுதான் ஆன்சர். அப்போ முதல்ல இது வந்து கிவன் டேட்டா, இதுவும் கிவன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே டின்றது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டி = எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஐ. ஐன்றது எனக்கு தெரியணும். எப்படின்றது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து என்னது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 29, தட் இஸ் என்னது எக்ஸ் பார். அப்போ எஃப்ன்றது, அப்போ இந்த எஃப் கூட நேராக இது மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ இது கிடைக்கும். இது மூலம் இதுதான் இந்த டிஸ்கிரீட் சீரிஸ் உண்டான ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது கண்டினியூஸ் சீரிஸ். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இது என்னது கண்டினியூஸ் சீரிஸ் தான் அப்படின்னு.
continuous find the mean deviation from the mean for the following data. அப்போ ஸோ இது வந்து 0 to 10 அப்படின்றது இந்த கண்டினியூஸ் தான். ஸோ கிளாஸ் இன்டர்வல் 0 to 10 சரியா. கிளாஸ் இன்டர்வல் என்னது 0 to 10. இதனோட மிட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது 5, இதுக்கு வந்து என்னது 5, இங்கே என்னது 15. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஃப்ரீக்வன்சின்றது அவன் கொடுத்துருக்குறான் 8. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 35. டி இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் மைனஸ் 35. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான். அது ஆக்சுவலாக என்ன பண்ணோம் நம்ம, அது இங்கே எக்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ அசிம்டு மீன். அப்போ அசிம்டு நான் என்ன பண்ணுறேன் 35 நான் எடுத்துருக்கிறேன் சரியா. அசிம்டு நான் என்ன பண்ணுறேன் 35 ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கிறேன் ரைட்டா. ரைட்டு ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு எடுத்துட்டேன். அடுத்தது எஃப்டி. இங்கே எஃப்ஒன் டிஎம் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு எஃப்டி கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஃபார்முலா முதல்ல நான் என்ன பண்ணுறேன் ஃபார்முலா கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு அசிம்டு வந்து நான் 35 எடுத்துட்டேன். இதை மொத்தத்தையும் ஆட் பண்ண எனக்கு 50. அதுக்கப்புறம் இதனுடைய எஃப்டிஏ வந்து இது. ஸோ இப்போ எதுக்காக இந்த வேலை செய்கிறேன்னா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து என்ன வேணும் 29. எக்ஸ் பாரோட வேல்யூ எனக்கு ஃபைண்ட் பண்ண எனக்கு தெரியணும் சரியா. இப்போ நம்ம என்ன கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க, மீன் டிவியேஷன் தான் கேட்டுருக்காங்க. அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 29. அப்போ ஃபார் மீன் டிவியேஷன் வி ப்ரொசீட் ஆஸ் ஃபாலோஸ். அப்போ மீன் டிவியேஷனுக்கு ஃபார்முலா என்ன, இதுதான் ஃபார்முலா. மீன் டிவியேஷனுக்கு ஃபார்முலா வந்து இதுதான். மீன் டிவியேஷன் ஃப்ரம் தி மீன் சம்மேஷன் எஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை என். அப்போ இங்கே இதுதான் எனக்கு வேணும். இது வேணுன்றதுக்காக எக்ஸ்ன்றது அவங்க கொடுத்துருக்குறாங்க சரியா. கொடுத்துருக்குறதுன்னு நம்ம எடுத்துருக்குறோம். அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் இது 29. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்ன்றது 5 மைனஸ் 29 தட் இஸ் 24. அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணுறோம் மாடுலஸ்னு நம்ம சொல்கிறோம். மாடுலஸ் வேல்யூ இது வந்து ப்ளஸ்ஸு. அதாவது இது வந்து நான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரு, இது நம்ம மாடுலஸ் போட்டோம்னா அது என்ன கன்வெர்ட் ஆகிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அது கூட என்ன பண்ணு எஃப் மல்டிபிள் பண்ணனா எஃப் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அது வருது பாரு எஃப். இது எஃப் இது கூட மல்டிபிள் பண்ணணும் 192. ஸோ அப்போ இதை மொத்தத்தில் ஆட் பண்ண 800 சரியா. 800 இதனுடைய ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 50. இதை அப்ளை பண்ண 16 தான் ஆன்சர். இப்போ நம்ம இப்போ என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா மீன் டிவியேஷன் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ மீன் டிவியேஷன் என்ன அர்த்தம், ஃபைண்ட் தி மீன் டிவியேஷன் ஃப்ரம் தி மீன். அப்போ மீன் ஃபார்முலானா மீன் டிவியேஷன் டிவைடட் பை மீன். அப்போ மீன் டிவியேஷனோட வேல்யூ என்ன 16 டிவைடட் பை மீனோட வேல்யூ என்ன, மீனோட வேல்யூ தான் வருது பாரு எக்ஸ் 29. ஸோ அப்போ 0.5517 அப்படின்றது நம்ம சொல்கிறோம் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் தி ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் ஆஃப் தி வேல்யூஸ் தேர் arithmetic mean is denoted by sigma. மீன் ஸ்கொயர் டிவியேஷன் ஆஃப் தி வேல்யூஸ் ஃப்ரம் தேர் ஏஎம். அதான் ஏஎம்னா arithmetic mean இஸ் வேரியன்ஸ் அண்ட் இஸ் denoted by சிக்மா ஸ்கொயர் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சிக்மா ஸ்கொயர் சரியா. ரைட் ஓகே. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னா கூட்டு சராசரிகளுடைய மதிப்புகளை வர்க்கப்படுத்தணும்னா கிடைக்கக்கூட சராசரி, அதாவது ஸ்கொயர் ரூட் சராசரியின் மூலம் தான் என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம சொல்கிறோம் சரியா. அப்போனா அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ன்றது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் தி ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். புரியுதா, square deviation of the values from their arithmetic mean is denoted by sigma. அதாவது என்னன்னா தமிழில் கூட்டு arithmetic mean கூட்டு சராசரி, ஸ்கொயர் ரூட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அதான் என்ன அர்த்தம், கூட்டு சராசரியிலிருந்து மதிப்புகளின் வர்க்க விளக்கங்களின் சராசரிகளின் மூலம் கிடைக்கக்கூடியதான் நம்ம என்ன சொன்னால் திட்ட விளக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. அதுதான் நம்ம இந்த சரியா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது. ஸோ இதுதான். அப்போ மீன் டிவியேஷன்
square deviation of the values for am variation and is divided by sigma square. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு 100. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு வந்து என்ன இருக்குது மொத்தம் டைப்ஸ் பாருங்கள். டைரக்ட் மெத்தடில் இண்டிவிஜுவல் சீரீஸு, டிஸ்க்ரீட் கண்டினியூஸ் சீரீஸுக்கு ஒரே மாதிரி ஃபார்முலா தான். இண்டிவிஜுவல் மட்டும் ஒரு ஃபார்முலா தான் பாருங்கள். சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என், சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் தட் இஸ் எக்ஸ் பார், அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே எக்ஸ் பார் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க சம் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி டீவியேஷன் ஃப்ரம் ஆக்சுவல் மீன் வந்து நான் இண்டிவிஜுவல் சீரீஸுக்கு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என். இங்கே கண்டினியூஸ்க்கு வந்து என்ன ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகும். நம்ம தான் என்ன சொல்லியிருக்கல டிஸ்க்ரீட்னாலே என்ன ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ சம்மேஷன் எஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் வேர் சிக்மா வந்து என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி ஐட்டம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், சம்மேஷன் எஃப் டோட்டல் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் என்னது என் அப்படின்றது நம்ம அங்கே சொல்கிறோம். அதே மாதிரி டீவியேஷன் ஃப்ரம் அசிம்டு மீன், டீவியேஷன் ஃப்ரம் அசிம்டு மீன் அது வேறு நல்லா டீவியேஷன் ஃப்ரம் அசிம்டு மீனுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கு வந்து இதுதான் இந்த ஃபார்முலாஸ். இது எல்லாமே இருப்பார். டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி தட் இஸ் என்னது சி டி டிவைடட் பை சி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்லியிருக்கோம் டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோங்க டி டிவைடட் பை சி நம்ம அங்கே சொல்லியிருக்கிறோம். சரியா ரைட். இண்டிவிஜுவல் சீரீஸ். அப்போ இண்டிவிஜுவல் சீரீஸ் பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க கம்ப்யூட் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி சீரீஸ் பை வேரியஸ் மெத்தட். சரியா அப்போ காம்படிஷன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் ஃபார்முலான்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்துருக்கோம் சிக்மா ரூட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுதான் பாருங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா ஒரே ஒரு இது தானே. இது இண்டிவிஜுவல் சீரீஸ் தானே. இண்டிவிஜுவல் சீரீஸு எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா எனக்கு ஃபார்முலா என்ன வேணும் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும், எனக்கு எக்ஸ் வேணும். அப்போ நான் இது மொத்தத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனக்கு என்ன கிடைக்கும் ரூட் 15 கிடைக்கும். அதே மாதிரி டீவியேஷன் ஃப்ரம் ஆக்சுவல் மீன். அப்போ டீவியேஷன் ஃப்ரம் ஆக்சுவல் மீனுக்கு என்ன ஃபார்முலா வருது பாரு சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என். அப்போ ஆக்சுவல் மீனுக்கு உண்டான ஃபார்முலா மீன்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். அப்போ சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என்னன்னு அர்த்தம் சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 75. சரியா இது 75 டிவைடட் பை என் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் 250 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு ரூட் 50 அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரி அப்போ டீவியேஷன் ஃப்ரம் ஆக்சுவல் மீன் அப்படின்னா ஃபார்முலா வந்து இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அதாவது எக்ஸ் ஸ்கொயர். ஏன் இதெல்லாம் நம்ம போடணும் இந்த டேபிள் போடணுமா சார் நம்மனா இது எல்லாமே இங்கே நமக்கு தேவைப்படுது அதனால் நம்ம போடுறோம். அடுத்தது டீவியேஷன் ஃப்ரம் அசிம்டு மீன் ஃபார்முலா வந்து இதுதான் டீவியேஷன் ஃப்ரம் அசிம்டு மீன் ஃபார்முலா. அப்போ அந்த அசிம்டு மீனுக்கு எனக்கு என்ன வேணும் டி ஸ்கொயர் எனக்கு வேணும். அப்போ எக்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு அப்போ எனக்கு என்ன வேணும் டி இஸ் ஈக்குவல் டு அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ ஏன்றது இங்கே என்ன அப்படின்னா அசிம்டு நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் அப்படின்றது நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே சம்மேஷன் டி என்னோட வேல்யூ வந்து என்னது 5 நம்பர். சம்மேஷன் டியோட வேல்யூ என்ன -25. ஸோ அதே மாதிரி இங்கே சம்மேஷன் டி ஸ்கொயர் வேல்யூ 375. அப்போது இந்த ஏவோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா ஏ தான் என்னது 20 அப்படின்னு. இப்போ பாரு இப்போ இங்கே உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாரு. இப்போ இந்த 15 எப்படி வந்துச்சு பாருன்னா எக்ஸ் 5 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு -15. இந்த இடத்துல 15 மைனஸ் ஏவோட வேல்யூ என்னது 20 தட் இஸ் -5 -5. சரியா ஸோ ரைட் அந்த மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணணும் இது வேல்யூஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்தது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்.
ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலா எனக்கு இதுதான். இந்த ஃபார்முலா என்ன தேவை? சம்மேஷன் டி எனக்கு வேணும். சரி, அப்போ சம்மேஷன் டினா இந்த டி டேஷ் எனக்கு போட்டேன். டி ஸ்கொயர் எனக்கு சம்மேஷன் டி ஸ்கொயர்னா அப்போ டி இருக்குன்னா டி ஸ்கொயர் எனக்கு வேணும். வேறு எதனா எனக்கு தேவைப்படுதா? எனக்கு எதுவும் தேவைப்படல. அவ்வளோ எனக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுங்க, டேபிள் கிரியேட் பண்ணணும். எக்ஸ்ன்றது அவங்க கொடுத்துருக்குற டேட்டா, டின்றது எக்ஸ் மைனஸ் ஏ, அப்போது இந்த இடத்துல இதுதான் என்ன அப்படின்னா ஏ. சரியா? இதுதான் என்னது? ஏ. அதுக்கப்புறம் இங்கே டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இது உங்களுக்கு தெரியும், டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது? -3 அப்படின்னு அர்த்தம். டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு -3. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான். அப்போ -15 அப்படின்றது நம்ம அங்கே சொல்லணும், டிவைடட் பை என். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே இதனுடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் சீரீஸுக்கு உண்டான சம்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். டிஸ்க்ரீட் சீரீஸ் என்ன சொல்கிறாங்க பாரு. ஃப்ரம் தி ஃபாலோவிங் டிஸ்க்ரீட் சீரீஸ் ஃபைண்ட் அவுட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆல் தி பாசிபிள் மெத்தட். அப்புறம் டிஸ்க்ரீட் சீரீஸில் எல்லா மெத்தடும் போடு. அப்போ டைரக்ட் மெத்தடுக்கு இதுதான். டைரக்ட் மெத்தடு ஃபார்முலா வந்து இதுதான். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும், சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வேணும், சம்மேஷன் எஃப்எக்ஸ் வேணும். இது பாருங்க, எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும், சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வேணும், சம்மேஷன் எஃப்எக்ஸ் வேணும். இதனால தான் இந்த டேபிள் அங்கே போட்டிருந்தேன். உங்களுக்கு புரியுதா? ரைட். இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5.53 அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் மீன் ஃபார்முலான்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை என். அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எஃப்எக்ஸ் எனக்கு வேணும். என்ன வேணும்? எனக்கு எஃப்எக்ஸ் எனக்கு வேணும் டிவைடட் பை, அதே மாதிரி இங்கே சிக்மா ஸ்கொயருக்கு எனக்கு என்ன வேணும்னா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு வேணும். அப்போ ஃபார்முலா பாரு, எக்ஸ் எழுதிக்கோ, ஃப்ரீக்வன்சி எழுதிக்கோ, எஃப்எக்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தட் இஸ் எக்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே என்ன, அது எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்றது. அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன? அது எக்ஸ் பார் தான் இது. சரியா? எக்ஸ் பார் தான் இந்த 15.6. ஸோ அப்போ இதை ஃபைன் பண்ணு, கிடைக்கிறத ஸ்கொயர் பண்ணு, அது கூட எஃப்எக்ஸை மல்டிபிள் பண்ணால் 5.53 அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அசிம்ப்டி மீனுக்கு ஃபார்முலா என்ன பாரு. அசிம்ப்டி மீனுக்கு ஃபார்முலா இதுதான். எனக்கு என்ன வேணும்? எஃப்டி ஸ்கொயர் வேணும். எனக்கு முதல்ல என்ன வேணும்? எஃப்டி ஸ்கொயர் வேணும். கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எனக்கு வேணும். எக்ஸ் மைனஸ் ஏ தட் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சிக்மாவோட வேல்யூ எனக்கு வேணும். என்ன வேணும்? சிக்மாவோட வேல்யூ எனக்கு வேணும். அப்போ இங்கே சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் வேணும். எஃப்டி ஸ்கொயர் சம்மேஷன் எஃப்டி டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர் வேணும். ஸோ அப்போ என்னது எஃப்டி, என்னது எஃப்டி, அவ்வளோதான். சம்மேஷன் எஃப்டி மட்டும் வேணும். இங்கே என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் ஃபார்முலா கிரியேட் பண்ணுறேன். சரியா? அதுதான் அங்கே நம்ம சொன்னோம்னா அதோட வேல்யூ என்னது 5.53. அதே மாதிரி பை தி ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் நான் என்ன சொல்கிறேன், ஏவோட வேல்யூ 15 இருக்கிறப்போ ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் என்ன, ஃபார்முலா சிக்மாவோட ஃபார்முலா இதுதான். சிக்மாவிலேருந்து எனக்கு என்ன வேணும்? எஃப்டி ஸ்கொயர் வேணும், எஃப்டி டேஷ் ஸ்கொயர். ஸோ இப்போ நான் போட்டுட்டேன். அடுத்தது சம்மேஷன் எஃப்டி டிவைடட் பை என். அப்போ சம்மேஷன் எஃப்டி வேணும். அப்போ சம்மேஷன் எஃப்டி தான் இது. ரைட், ஓகே. இதனோட வேல்யூ ஃபைன் பண்ணால் எனக்கு 5.53. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் 5.53. ஸோ அப்போ இங்கேயும் 5.53, இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் 5.53. அப்போது சார் இது எல்லாமே ஒன்று அப்படின்னா ஒரே ஆன்சர் வருதுண்ணா. அதுதான் டிஸ்க்ரீட் சீரிஸ் தான். என்ன சொல்கிறான், ஆல் தி பாசிபிள் மெத்தட். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸாமில் இது நீங்கள் இதெல்லாம் கொடுக்காம ஃபைண்ட் தி டிஸ்க்ரீட் வேல்யூஸ், இது ஃபைண்ட் அவுட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணால் போதுமானது. சரியா? இதில் நீங்கள் ஒரு வேளை சப்போஸ் ஆல் தி பாசிபிள் மெத்தட்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோவிங் சீரீஸ் டிட்டர்மைன் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ஆல் தி பாசிபிள் மெத்தட். அப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணோம், காம்படிஷன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், பை டைரக்ட் மெத்தடுக்கு ஒன்றுனா ஃபார்முலா அப்ளை பண்ண ஆன்சர் வரும். அதே மாதிரி டைரக்ட் மெத்தடு ப்ராப்பர் பேஸ்ட் ஆன் டீவியேஷன்.
n is equal to என்னது 20, என்னோட வேல்யூ என்னது 20, என்னோட வேல்யூ 20 இருந்ததுன்னா சிக்மாவோட வேல்யூ பாரு, இதுவும் 3.71, இதுவும் 3.71. சரியா? ரைட்டு. அடுத்தது ஷார்ட்கட் மெத்தட். ஏ இஸ் ஈக்குவல் டு 8, ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, நான் 8 எடுக்கிறேன் அப்படின்னா என்ன 8 எடுத்தேன்னா என்னோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 3.75 நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ ஃபார்முலா பாருங்கள். இப்போ என்ன வேணும், எஃப்டி சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் வேணும், சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் போட்டுட்டோம், சம்மேஷன் எஃப்டி வேணும், சம்மேஷன் எஃப்டி வேணும். அப்போ எனக்கு டி ஸ்கொயர் வேணும்னா என்ன வேணும், முதல்ல எனக்கு டி வேணும். ஸோ அப்போ டி வேணும்னா எக்ஸ் மைனஸ் ஏ, அப்போ எக்ஸ் எனக்கு வேணும், எக்ஸ்ன்றது எம்ஆர் எக்ஸ். சரியா? மிடில் தான் அது எங்கே எக்ஸு நம்ம சொல்கிறோம். ஏன்றது என்னன்னா அசியூம்டு மீன் வேணும் நம்ம அங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இங்கே தான் நமக்கு எந்த கொஸ்டின் நம்ம எப்படி எடுக்கணுன்றது தெரியணும். அதே மாதிரி இதே நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு அர்த்தம். கால்குலேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3.5 and mean 4.25. அப்போ சிக்மா is equal to 3.5, x bar is equal to 4.25. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சிக்மா is equal to சிக்மா டிவைடட் பை x bar. அப்போ சிக்மா டிவைடட் பை x barனா 3.5 டிவைடட் பை 4.25. திஸ் வேல்யூ இதுதான் அப்படின்றது நமக்கு தெரியணும். வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு நமக்கு தெரியணும். வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னா, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் தி percentage of standard deviation of the arithmetic averages of the series அப்படின்னு ஃபார்முலா. அப்போ சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 அப்படின்னு நமக்கு தெரியணும். சரியா? அப்போ ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஃப் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டீவியேஷன் 10 அப்சர்வேஷன்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி மீன் 50 இஸ் 250. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன அர்த்தம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன். சரியா? ஃபார்முலா வந்து இதுதான். அப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன அர்த்தம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா டிவைடட் பை மீன் எக்ஸ் பார் இன்ட்டு 100. அதுதான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மாவோட ஃபார்முலா என்ன, நமக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 250, இதில் வேல்யூ வந்து 5. அப்போ 5 டிவைடட் பை 50 இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்ற சமாச்சாரம் நமக்கு தெரியணும். சரியா? ரைட். சம்மேஷன் அப்படின்றது நம்ம இங்கே ஆக்சுவலாக சிக்மா ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 250 சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை என் அப்படின்னு, சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை என்னது என் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சீரிஸ் ஏ சீரிஸ் பி, ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் தம் இஸ் மோர் வேரியபிள்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது வந்து டிஸ்கிரீட் தான். அப்போ டிஸ்கிரீட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல அரித்மெட்டிக் மீன் விச் ஆஃப் தி அரித்மெட்டிக் மீன் தான் நமக்கு கேட்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தானே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வேல்யூஸ் இங்கே எழுதிக்கிறேன். டி சிக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் பார்ன்றது என்னது அரித்மெட்டிக் மீன், எக்ஸ் பார்ன்றது என்ன 46. அதுக்கப்புறம் டி ஸ்கொயர் சிக்கல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் deviation sigma is equal to summation d square divided by n என்னது 25.49. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன ஃபார்முலா சிக்மா எனக்கு வேணும், அதனால தான் இதை நம்ம கண்டுபிடிச்சோம். சிக்மா டிவைடட் பை சிக்மான்றது இது வேல்யூ டிவைடட் பை எக்ஸ் பார் சிக்வல்னு 46. அப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு இது வரும். அதே மாதிரி கால்குலேஷன் ஆஃப் சிவி ஃபார் சீரிஸ் பி, சிவி ஃபார் சீரிஸ் பிக்கு இங்கே என்ன வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன வரும் அப்படின்னா ஏஎம் சிக்கல்னு 50 எக்ஸ் பார் சிக்கல் டு சிக்மாவோட வேல்யூ இதை என்ன பண்ண இதெல்லாம் அப்ளை பண்ணும். இதில் என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 48.85 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து எது அவங்கன்னா கேட்குறான், கொஸ்டின் கேட்குறான் பாருங்க. ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் தி சீரிஸ் ஏ அண்ட் பி, ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் தம் மோர் வேரியபிள்னு கேட்குறாங்க. அதுதான் தி வேல்யூஸ் ஆஃப் சிவி ஆஃப் சீரிஸ் ஏ இஸ் கிரேட்டர் தென் என்னது ஆஃப் சிவி ஃபார் பி. ஸோ சீரிஸ் ஏ இஸ் மோர் வேரியபிள். அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம, மோர் வேரியபிள். ஏன்னா 50 இங்கே 46 அப்படின்றது நம்ம இங்கே சொல்கிறோம். சிவி இஸ் ஈக்குவல் டு
48 பாருங்க. சி கால்குலேஷன் ஆஃப் வேரியேஷன் வந்து இந்த 48 இங்கே ஸோ 55. ஸோ அப்போ இது நமக்கு வந்து எதுதான் அப்படின்னா சீரிஸ் ஏ இஸ் மோர் வேரியபிள் அப்படின்றது நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். சரியா? ஓகே, பாய்.